தற்போது பதவி விலகியுள்ள முன்னாள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய கல்வித்துறையில் பல்வேறு முக்கியமான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து கல்வி அமைப்பை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றுவதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர். அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர் இயக்கங்களோடு நெருக்கமாக பணியாற்றி வந்தார். அந்த அனுபவங்கள் இந்திய இளைஞர்களின் தேவைகள், சவால்கள் மற்றும் அவர்களின் எதிர்கால கனவுகளை ஆழமாக புரிந்து கொள்ள உதவின. கல்வியே சமூக மாற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மிக வலிமையான கருவி என்ற உறுதியான நம்பிக்கையை அவர் தனது பொதுவாழ்வு முழுவதும் வெளிப்படுத்தினார். அவரது பதவிக்காலத்தில் இந்திய கல்வித்துறையின் மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படும் தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வரும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. பள்ளிக்கல்வி முதல் உயர்கல்வி வரை மாணவர்களின் திறன்களை மையமாக கொண்ட புதிய அணுகுமுறை, தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம், தொழில்திறன் சார்ந்த கல்வி, பல்துறை கற்றல், ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கு முன்னுரிமை போன்ற பல்வேறு மாற்றங்கள் இந்த கொள்கையின் மூலம் வலுப்படுத்தப்பட்டன. PM ஸ்ரீ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் நவீன உள்கட்டமைப்பு, தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் தரமான கற்பித்தல் முறைகளை கொண்ட மாதிரி பள்ளிகளை உருவாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. நிபுண் பாரத் திட்டம் மூலம் தொடக்கநிலை மாணவர்களின் வாசிப்பு, எழுதுதல் மற்றும் அடிப்படை கணினி திறன்களை மேம்படுத்தும் தேசிய முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. இதன் மூலம் ஆரம்ப கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. டிஜிட்டல் கல்வித்துறையிலும் அவரது காலகட்டம் முக்கியமான முன்னேற்றத்தை கண்டது. திக்ஷா, ஸ்வயம் பிரபா போன்ற தளங்கள் விரிவுபடுத்தப்பட்டதால் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் மாணவர்களுக்கு கூட தரமான கல்வி வளங்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள், இணையவழி கற்றல், இலவச பாடப்பொருட்கள் உள்ளிட்ட பல வசதிகள் இந்த தளங்கள் மூலம் வலுப்படுத்தப்பட்டன. புதிய தேசிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பணிகளும் அவரது தலைமையில் முன்னெடுக்கப்பட்டன. உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் இந்திய மொழிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் நாட்டில் அறிவியல் ஆராய்ச்சி, புதுமை மற்றும் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை உருவாக்கத்திற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. மாணவர்கள் உயர்கல்வியை பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இழக்கக்கூடாது என்ற நோக்கில் வித்யலட்சுமி போன்ற கல்வி கடன் வசதிகளை வலுப்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. திறமையான மாணவர்கள் தங்களது கல்வியை தொடர நிதி ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் தொடர்ந்து கவனம் செலுத்தினார். அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகரான கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் திறன் வளர்ச்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன.